வானவர் ஜிப்ரேல் மனித வடிவில் வந்து அல்லாஹ்வின் தூதரிடம் சில கேள்வி கேட்குறாங்க. அதில் முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், அஹ்பிரினி அனில் எஹ்சான், எஹ்சான் என்றால் என்னான்னு சொல்லுங்க அப்படின்னு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, அந்த தஅபுதுல்லாஹ் கஅன்னக தரா, நீ அல்லாஹ்வை வணங்கக்கூடிய அந்த நிலை எப்படி இருக்கணும்னு சொன்னால், அல்லாஹ்வே நீ பார்க்கக்கூடிய அந்த ஃபீலிங்கோடு நீ வணங்கணும். அல்லாஹ் முன்னால் நிற்கிறேன், அல்லாஹ்வை பார்க்குறேன்ற அந்த ஃபீலிங்கோடு வணங்கணும். ஃபைலம் தக்குன் தரா, இந்த ஃபீலிங் உனக்கு வரல அப்படின்னு சொன்னால் ஃபைனஹு யராக்க, அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றான், அந்த உணர்வோடு நீங்கள் வணங்கணும். நாம் பார்க்க முடியாதுல்ல, ஆனால் அல்லாஹ் நம்மளை பார்க்குறான் இல்லையா, அந்த உணர்வு உங்ககிட்ட இருக்கணும். சிசிடிவி கேமரா இருக்குது, யாராவது தப்பு பண்ணுவானா? சாதாரண மனுஷனே இவ்வளோ ஆற்றல் படைச்சிருக்கான்னு சொன்னால், எண்ணில் அடங்காத ஆற்றல் மிக்க அல்லாஹ் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த உணர்வு நம்மக்கிட்ட இருக்கணும். மின் ஹப்லில் வரீத், பிடரி நரம்பை விட நான் நெருக்கமாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கின்றான். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கின்றான், எந்நேரமும் கண்காணித்து கொண்டிருக்கின்றான், நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த உணர்வு வரும்போது மனிதனுக்கு ஒரு இறையச்சம், ஒரு இஹ்லாஸ், ஒரு உள்ள தூய்மை, தவறிலிருந்து தன்னை தற்காத்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு ஃபீலிங் அவனுக்கு வரும். அல்லாஹ்வை பயந்து கொள்வோமாக. அல்லாஹ் நம்ம எப்பொழுதும் கண்காணித்து கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வோடு வணங்குவோமாக. வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நல்லது புரிவானாக. Allah